ட்ரீம் அப்படின்னா என்ன? நம்ம கனவு காண்றது. நைட்டு தூங்கக்குள்ளே வரதும் ட்ரீம் தான். எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க குட் நைட், குட் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு. ஒரு சிலர் தூங்கக்குள்ள அவங்களுக்கு வர ட்ரீம்ஸை விட அவங்க லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணணுன்ட்டு அவங்க தனியாக ஒரு ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க. வச்சுருக்கிறது தப்பில்லை, ஆனால் அது நடக்கலைன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஏன் தப்புன்றேன்னா, இப்போ உங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று மணி இருந்தால் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும், இல்லையா வீட்டில் இருந்தால் வீட்டில் சமைச்சி சாப்பிடணும். இல்லை எனக்கு பசிக்குது, நான் எதுவும் செய்யக்கூடாது, ஆனால் எனக்கு ஃபுட் வேணும்னா எப்படி கிடைக்கும்? யாருன்னா ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய ட்ரீம்ஸும். உங்களுக்கு தேவையான ட்ரீம் அச்சீவ் பண்ணணுன்னா ஹார்ட் ஒர்க் நீங்கள் தான் போடணும். உங்களுக்கோசரம் யாரும் போட மாட்டாங்க. இப்போ நான் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தான் ட்ரை பண்ணணும், பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். டாக்டர் ஆகணும்னு நினச்சா நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் பண்ணணும், அப்புறம் மெடிக்கல் காலேஜில் போய் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் ஆகணும்னா அது ஃபெயிலியர் ஆகிறதும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் யார் காரணம்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்களை டாமினேட் பண்ணுறத நிறுத்தணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். என் லைஃப்பில் நான் நினச்சது கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதை ஏற்றுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தயிர் சாதம் வேணும் அப்படின்னா அவங்க குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் வச்சுருக்காங்க, தயிரும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தயிர் சாதம் வேணும்னா நீங்கள் சாதமும் தயிரும் சேர்த்துக்கோங்க. கடவுள் எல்லாமே தான் படைச்சிருக்கான். உங்களுக்கு தேவையானது அவங்க செஞ்சு தரோன்னு என்ன நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் தான் ட்ரை பண்ணணும், நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும், நீங்கள் தான் அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். மற்றவங்க யார் உங்கள் கூட இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து போயிடுவாங்க, யாரும் கூட நிற்க மாட்டாங்க. என்றைக்கு நீங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் அச்சீவ் ஆகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அது ஐடியா உங்களது, எஃபர்ட் உங்களது. அது இந்த வீடியோலாம் அடுத்த வீடியோ சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ட்ரீம் சக்ஸஸ் ஆகலை, நான் ஒன்று நினைக்கிறேன், அது எனக்கு நடக்கலை, எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் அந்த பாத்தை விட்டுட்டு வேறு பாத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு சிலர் மைண்ட் செட் இருக்கும். ஒரு சிலர் நான் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் கண்டிப்பாக அதே வேலை தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. இதில் யாரோடைய விஷயமும் தப்பு கிடையாது. உங்கள் ட்ரீம் சக்ஸஸ் ஆகலைன்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, உங்கள் பாத் தப்பு, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த பாத், அதுக்கப்புறம் அந்த வழி நீங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் எந்த வித ரிசல்ட்டும் கிடைக்கலன்றப்ப நீங்கள் கொஞ்ச காலம் அதை அப்படியே நிறுத்தி வைக்கலாம். வேறு பாத்தில் போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய கற்பனை திறமை எல்லாம் சேர்ந்து தான் உங்களை ஒரு சக்ஸஸ் மேனாக ஆக்கும். அதே மாதிரி நான் நினச்சது நடக்கலைன்னா நீங்கள் நினைக்கிறத தப்பு. ஏன் நீங்கள் நினைக்கிறது தப்புனா நீங்கள் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க, அதனால தப்பு. உங்களை என்றைக்கு நீங்கள் நம்பி உங்கள் காலில் நீங்கள் நிற்கிறீங்களோ கண்டிப்பாக அன்றைக்கி உங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக தொடங்கும். அது பெரியவங்களாக ஜாமுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம், வீட்டில் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கலாம், ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் நீங்களே பத்திரமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் உங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் என்றைக்கு யோசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அன்றைக்கி நடக்கும். நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறத விட்டுட்டு நாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு மணி ஏர்ன் பண்ணுங்கள். அப்போ எப்படி உங்கள் ட்ரீம் தப்பாக போகும், எப்படி நடக்காமல் போகும்? நீங்கள் சேவ் பண்ணுற மணியை யாருன்னா திருடிக்க போகிறாங்களா? இல்லை உங்கள் ஹார்ட் ஒர்க் யாருன்னா திருட போகிறாங்களா? நீங்கள் என்றைக்கும் நீங்களாக யோசித்து
நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக அன்றைக்கி உங்கள் ட்ரீம் சக்ஸஸ் ஆகும். ட்ரீம் சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது மெயின் கிடையாது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்களா, நீங்கள் ஏர்ன் பண்ணிங்களா, நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா, உங்களால் முடிஞ்சா முடியலையா, கண்டிப்பாக முடியாமல் போகாது.